ஓம் சாந்தி. 18/11/2023. இன்னைக்கு முரளியினுடைய கேள்விகளுடைய பதில். முதல் கேள்விக்கு என்ன பதில்னா, முதல் கேள்வி என்ன இருந்துச்சு? எதை புத்தியில் வைக்க வேண்டும்? பதித்த பாவனர் நம்முடைய தந்தைதான் என புத்தியில் வைக்க வேண்டும். எல்லா விஷயத்தையும் கிளியர் படுத்திட்டு கடைசியில் புத்தியில் எதை உட்கார வைக்கணும்னா, பதித்த பாவனர் ஒரே ஒரு சிவ தந்தை தான் அப்படின்னு பதிய வைக்கணும். இரண்டாவது கேள்வி, எதில் ஆர்வம் இருக்க வேண்டும்? அதனுடைய பதில் மனிதனை தேவதையாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும் என்பதில் ஆர்வம் இருக்க வேண்டும். மனிதர்களை தேவதைகளாக ஆக்கக்கூடிய இந்த சேவையில் மிகவும் மிகவும் ஆர்வம் இருக்கணும். மூன்றாவது, யார் சேவையை நன்றாக செய்வார்கள்? யார் தந்தையை எவ்வளவு நினைக்கிறார்களோ, ஆத்ம அபிமானி ஆகிறார்களோ, அவ்வளவு தாரணையாகும். முதல்ல அவர்கள்தான் நன்றாக சேவையும் செய்ய முடியும். நான்காவது, நீங்கள் அனைவரையும் விட செல்வந்தர்கள். எப்படி? எல்லாத்தையும் விட பணக்காரங்கன்னு சொன்னார்ல, எப்படி? ஞானம் நிறைய இருக்கு சேர்த்துக்கிறதுனால, இல்லையா? ஏனென்றால் உங்களிடத்தில் உண்மையான அழியாத செல்வம் இருக்கிறது. எனவே அனைவரையும் விட செல்வந்தர்கள் நீங்கள். ஐந்தாவது, யார் ஞானம் நிறைந்தவர்கள்? அதனுடைய பதில், யாருடைய ஒரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு வார்த்தை, ஒரு எண்ணம் கூட, ஒரு வார்த்தை கூட வீணாகவில்லையோ அவர்கள்தான் ஞானம் நிறைந்தவர்கள், நாலேஜ்ஃபுல். ஆறாவது, அழுக்கு எப்போது ஏற்படுகிறது? அழுக்கு எப்போது ஏற்படாது? நண்பர்கள் உறவினர்களை நினைக்கும் போது, தேக அபிமானத்தில் வரும்போது, இல்லையா? அதனுடைய சரியான பதில் என்னன்னா, பாபாவை மறந்துவிட்டால் முதல் நம்பர் தேக அபிமானம் என்ற அழுக்கு ஏற்படுகிறது. பாபாவை நினைத்தால் அழுக்கு ஏற்படாது. இதுதான் ஆன்சர். அடுத்து, டேஷ் உறுதியாக இருந்தால் டேஷ் வேண்டிய அவசியம் இல்லை. மனநிலை உறுதியாக இருந்தால் விழ வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு என்ன சொன்னார் பாபா? கோபத்தால விழுந்துடுறோம், ஆசையால விழுந்துடுறோம் பாபா, லெட்டர் போடுறாங்களாம் பாபாக்கு. ஆனா அதுக்கு பாபா என்ன பதில் போடுறாரு? உங்க மனநிலை எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க விழுவதற்கும் அவசியம் இல்லை. இரண்டாவது, டேஷ் செய்கிறார்கள் என்றால் டேஷ் செய்ய வேண்டும். டேஷ் செய்கிறார்கள் என்றால் டேஷ் செய்ய வேண்டும். தாரணை செய்கிறார்கள் என்றால் சேவை செய்ய வேண்டும். இப்ப நான் தாரணை பண்றேன் அப்படின்னா சேவை செய்யும், அவங்க தான் சேவையும் செய்ய முடியும். மூன்றாவது, ஞான மார்க்கத்தில் மிகவும் டேஷ் இருக்க வேண்டும், இனிமையாக இருக்க வேண்டும். நான்காவது, இனிமையான தந்தையுடன் டேஷ் இருந்தால் தாரணை ஆகும். இனிமையான தந்தையுடன் முழுமையான தொடர்பு இருந்தால் தாரணை ஆகும். அடுத்தது, 16 கலைகள் உடையவர் சூரிய வம்சத்தினர். அவர்கள் டேஷ் சம்பூர்ண சதோ பிரதானமானவர்கள். ஓம் சாந்தி.